இயேசு சொன்னான், என்னிடத்தில் நீங்க விசுவாசமாய் இருங்கள். பிதாவாகிய தேவன் அவரிடத்தில் உங்கள் விசுவாசத்தை நீங்க வைங்க, நீங்க கலங்க வேண்டாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நின்றவர்களை பார்த்து சொன்னார். இயேசு இந்த காரியத்தை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. ஸ்தோத்திரம். என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை நான் சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்னார். இந்த பூமியில, இந்த உலகத்துல வாழுகிற நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு, கண்ணீரின் அனுபவங்கள் உண்டு. சில இடங்களிலே நாம் வேதனைப்படுத்தப்படுவோம். அது மனிதர்களால் நாம் சில இடங்களிலே வேதனைப்படுத்தப்படுவோம். சில இடங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நஷ்டங்களினால் நமக்கு நாம் வேதனைகளை வருத்திக் கொள்கிறோம். ஆனா இயேசு இந்த இடத்துல ஏன் நீங்கள் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? என்னுடைய பிதாவினுடைய வீட்டிலே நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு. என்னுடைய பிதாவினுடைய வீட்டில் நிறைய ஸ்தலங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை நான் அந்த இடத்துல கொண்டு போவேன். அதனால நீங்க கலங்க வேண்டாம் என்று இயேசு சொன்னார்.